அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைய தினம் நாம் ₹1 பூஜை மற்றும் தர்மபத்தமான நம்முடைய வாழ்க்கையில் நாம் படுகின்ற கஷ்டங்களை தீர்த்து கொள்ள ஸ்ரீராமருக்கு இன்றைய தினம் மாலை நேரத்தில் வைக்க வேண்டிய நைவேத்தியங்கள் இத்தனையும் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கடன் தீருவதற்கும் கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கும் நாம் தர்மபத்தமாக அவங்க நம்ம இடத்துல கேட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. நம்ம இடத்துல அந்த நேரத்தில் பணம் இருந்து நம்ம கொடுத்தோம், கை பதிலாக கொடுத்தோம். அவங்க திருப்பி கொடுப்பதற்கு யோசிக்கிறாங்க, தரவே மாட்டேன்றாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு அதாவது பழத்தை நைவேத்தியமாக வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கடன் தீர்வதற்கும் வாழைப்பழம், பழத்தை அப்படியே வைக்கக்கூடாது. பழத்தை நல்லா ஜூஸ் மாதிரி செஞ்சு நீங்கள் ஜூஸ் அப்படின்னா நல்லா கையை அலம்பிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு ஸ்ரீராமருக்கு நாம் வைக்கணும். எப்பொழுதும் ஸ்ரீராமர் தனியாக இருக்க மாட்டார். தன்னுடைய தர்மபத்தினி ஆகிய சீதாதேவி மற்றும் தன்னுடைய தம்பியாகிய லக்ஷ்மணர், தன்னுடைய பக்தனாகிய ஆஞ்சநேயர் இவர்களோடு தான் இருப்பார். இவர்களுக்கு நாம் நைவேத்தியம் வைக்கணும். அடுத்து நம்ம ஒரு கம்பெனிலேயோ ஒரு இடத்துல வேலை செய்கிறோம். நம்முடைய மேல் அதிகாரியால் நமக்கு எப்பொழுதும் சண்டை வந்துட்டே இருக்குது அப்படின்னா தேங்காயை உடைச்சி அந்த தேங்காய்களை நல்லா பீஸாக கட் பண்ணி கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு நைவேத்தியமாக வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடைபெறுவது அப்படின்றது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதாவது ஒரு பெண் பார்த்துட்டு போகிறாங்க, ஆனால் அவங்க எந்த விதமான ரிசல்ட்டும் சொல்லலை. அதே மாதிரி ஆண்களுக்கும் திருமணம் இந்த காலத்தில் நடப்பது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பெண் ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. அப்படின்ற சமயத்திலும் ஆண் பெண் இருவருக்கும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். சப்போட்டா பழத்தை வாங்கிட்டு நல்லா அலம்பிட்டு ஸ்ரீராமருக்கு நைவேத்தியமாக வைக்கலாம். அடுத்து வியாதிகள் தீருவதற்கும் நம் வாழ்க்கையில் நாம் படுகின்ற கஷ்டங்கள் தீருவதற்கும் கமலா பழத்தை நைவேத்தியமாக இன்றைய தின மாலை நேரத்தில் வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் பலாப்பழ சொலைகளை எடுத்து அதை நைவேத்தியமாக வைக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வியாதிகளும் தீரும், கஷ்டங்களும் தீரும். அடுத்து ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருவரும் சந்தோஷமாக இருந்தால்தான் மகாலட்சுமி ஆவாகனம் என்பது அவர்கள் வீட்டில் இருக்கும். ஆனால் அவங்க எப்படி தான் கண்ட்ரோலாக இருந்தாலும் 2 பேருக்கும் சண்டை வருது அப்படின்னா கொய்யா பழத்தை ஸ்ரீராமருக்கு நைவேத்தியமாக வைத்தால் கண்டிப்பாக அந்த பிரச்சனை என்பது இருக்கவே இருக்காது. கணவனை பார்த்தால் மனைவியை பார்த்தால் கணவனுக்கு சந்தோஷம் இருக்கும். அதனால் இந்த கொய்யா பழத்தை நைவேத்தியமாக வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சண்டை அப்படின்னா மாமியார், மாமனார், நாத்தனார், அக்கா, தங்கை இவர்களோடு எப்பொழுதும் சண்டை கொண்டே இருக்குது அப்படின்னா புளி சாதம் செய்து நைவேத்தியமாக இன்றைய தின மாலை நேரத்தில் வைக்கணும். நினைத்த வேலை நடக்க, மனசில் ஏதோ ஒரு வேலை நடக்கணும்னு நாம் நினச்சிட்ருக்குறோம், அந்த வேலை நடக்காமல் இழுபறியாக இருக்குது அப்படின்னா பொங்கல் செய்து, அதாவது வெண்பொங்கல் செய்து நைவேத்தியமாக வைக்கலாம். வீட்டில் எப்பொழுதும் பணம் இருக்கணும் அப்படின்னா அவல், அதில் தேன் ஊற்றி நைவேத்தியமாக வைக்கலாம். இந்த அவல் எந்த அவலாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் தேன் ஊற்றி நைவேத்தியமாக ஸ்ரீராமருக்கு வைக்கலாம். ஸோ இத்தனை நைவேத்தியங்கள் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதற்கு ஏற்ற நைவேத்தியங்களை வையுங்க. அல்லது ராமர் மேலே எனக்கு ரொம்ப பக்தி, அதனால் நான் எல்லாத்தையுமே வைக்க போகிறேன், பரவாயில்லையா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வைக்கலாம். அடுத்து இன்றைய தின மாலை நேரத்தில் ஸ்ரீராமருக்காக 9 தீபங்களை ஏற்றி வைப்பது ரொம்ப 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 சிறப்பானது. இது எதற்கு அப்படின்னா ஸ்ரீராமருடைய குலதெய்வம் அவர் சூரிய வம்சத்தில் பிறந்தவர். இந்த சூரிய பகவான் தான் நவகிரகங்களினுடைய அதிபதி. நவகிரகங்கள் பார்த்திங்கன்னா மத்தியில் சூரியர் இருப்பார். அப்போது இந்த நவகிரகங்களில் முதல்ல இருக்கக்கூடியவர், நவகிரகங்களை கட்டி ஆளக்கூடியவர் சூரியர் தான். அந்த சூரிய வம்சத்தில் பிறந்த ராமருக்கு நாம்
இந்த 9 தீபங்களை ஏற்றும்போது நமக்கு நவக்கிரக தோஷங்கள் இருந்தால் அவை நீங்கும். ஏன் இன்றைய தினம்தான் வைக்கணும் அப்படின்னா, ராமரினுடைய ஜனனம் நடந்தது. அதனால் இயற்கையில் ராமரினுடைய சக்தி அப்படின்றது அதிகமாக இருக்கும். இப்படி அவர் பிறந்த சூரிய வம்சத்தில், சூரிய குலத்தில் அவர் பிறந்திருக்கிறார். அதனால் அந்த நவக்கிரக தோஷங்கள் போகணும் அப்படின்னா நாம் 9 தீபங்களை இன்றைய தினம் வீட்டில் ஏற்றுவது மிக மிக சிறந்தது. அந்தந்த பண்டிகைகள் வரும்போது அவர்களுடைய சக்தி இயற்கையில் இருக்கும். அப்போது இயற்கையில் இருக்கின்ற சக்தியை நமக்குள்ளே நாம் எப்படி வாங்கிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி சிறப்பான பூஜைகளை செய்யும்போது. இன்றைய தினம் மாலை நேரத்தில் ஸ்ரீராமர் விக்கிரகம் இருந்தால் பாலால் அபிஷேகம் செய்யலாம், பஞ்சாமிர்தங்களால் அபிஷேகம் செய்யலாம். ராமர் விக்கிரகம் இல்லை அப்படின்னா வெள்ளி காயின் அல்லது செப்பு காயின் இருந்தால் அபிஷேகம் செய்யலாம். இதுவும் இல்லை அப்படின்னா 1 ரூபாயை எடுத்துக்கங்க. அந்த 1 ரூபாயை ஒரு வெற்றிலையில் வச்சுட்டு, அந்த 1 ரூபாய் தான் ஸ்ரீராமர் அப்படின்னு நினச்சிட்டு பாலால் அபிஷேகம் செய்யுங்க, தயிரால் அபிஷேகம் செய்யுங்க, அடுத்து நெய்யால் அபிஷேகம் செய்யுங்க, அடுத்து சர்க்கரையால் அபிஷேகம் செய்யுங்க. இந்த மாதிரி பஞ்சாமிர்தங்களால் நாம் அபிஷேகம் இன்றைய தினம் செய்யணும். பால், அடுத்து தயிர், அடுத்து அதாவது நெய், தேன், இந்த மாதிரி 5 விதமான பொருட்கள். இதைத்தான் பஞ்ச அமிர்தங்கள், சர்க்கரையோடு சேர்த்து பஞ்ச அமிர்தங்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து கூட நாம் செய்யலாம், அல்லது தனித்தனியாக கூட செய்யலாம். செய்த அந்த அபிஷேகம் செய்யும்போது அவை வருது இல்லையா, அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு ராமருக்கு பூஜையெல்லாம் முடிந்த பிறகு அதை நாம் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும்போது மனமும் சௌக்கியமாக இருக்கும், உடலும் சௌக்கியமாக இருக்கும். இந்த மனம் உடல் ரெண்டும் நல்லபடியாக இருந்தால் நாம் செய்கின்ற வேலைகள் அனைத்தும் நல்லபடியாக இருக்கும். அந்த பஞ்சாமிர்தங்களால் அபிஷேகம் செய்து பிறகு சுத்தோதகம் நல்ல தண்ணீரால் அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் வச்சு, அந்த 1 ரூபாய்க்கு பூ வச்சு, ஒரு வெற்றிலையோ ஒரு தொட்டோ வச்சு அதில் வச்சு அதைத்தான் ஸ்ரீராமர் அப்படின்னு பாவித்து பூஜை செய்யலாம். மறுநாள் அந்த 1 ரூபாயை எடுத்து பணம் வைக்கின்ற இடத்துல நாம் வச்சுட்டோம் அப்படின்னா வருடம் முழுவதும் அடுத்த ஸ்ரீராம நவமி வரும் வரை பணத்திற்கு எந்த விதமான குறைவும் இருக்காது. கோடிகளாக கொட்டும்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது நமக்கு தேவையான அளவு, நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யும் அளவு பணம் ஏதோ ஒரு இடத்திலிருந்து ஸ்ரீராமர் நமக்கு தந்து கொண்டே இருப்பார். அதில் சந்தேகம் கிடையாது. அதனால் இந்த 1 ரூபாய் பரிகாரத்தை இன்றைய தினம் மாலை நேரத்தில் செய்யுங்க. இவையெல்லாம் செய்வதற்கு முன்பாக நம்ம குளிச்சுட்டு தான் செய்யணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.